இன்னைக்கு நம்ம வீடியோல ஃபிளேர் லைனா என்ன, அதோட பர்பஸ், அது எப்படி வேலை செய்யுது, அதுல இருக்கக்கூடிய முக்கியமான காம்பனன்ட் என்ன அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். இந்த ஃபிளேர் லைன்னா என்ன அப்படின்னாக்கி, இப்போ கேஸ், ஆயில் இந்த ரெண்டையுமே ஸ்டோர் பண்ண முடியாது. இதை வந்து டெஸ்டிங் டைம்ல நம்ம ஃபிளேர் பண்ணி அட்மாஸ்பியரோட விட்டுருவோம். அப்பதான் வந்து நமக்கு எதுவும் பிரச்சனை வராம இருக்கும். ஏன்னாக்கி கேஸஸ்ல வந்து நமக்கு ஹெச்2எஸ், சல்ஃபர் இந்த மாதிரி டாக்ஸிக் கேஸ் இருக்கும். அதே மாதிரி ஆயில்ல வந்து நமக்கு ரா க்ரூட் அது. அதனால அதுல இருந்து நிறைய அமோனியா இந்த மாதிரி கேஸஸ் ஃபார்ம் ஆக சான்சஸ் அதிகமா இருக்கு. டெம்பரேச்சர் கண்டிஷன்ஸ் பொறுத்து நமக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேஸஸ் அந்த மாதிரி சேஞ்ச் ஆயிட்டே வரும். அதனால நம்ம இதை ரெண்டையுமே வந்து எரிச்சிரும். இப்போ கேஸஸ் வந்து ஃபிளேர்ல வந்து நம்ம எரிப்போம். அதே மாதிரி ஆயில வந்து ஃபிளேர் பிட்ல வந்து நம்ம எரிப்போம். இந்த ஃபிளேர் லைன்னா என்ன அப்படின்னாக்கி, இப்போ த்ரீ ஃபேஸ் செப்பரேட்டர்ல இருந்து பிரிஞ்சு வரக்கூடிய கேஸ், அதுக்கப்புறம் ஆயில் இந்த ரெண்டையுமே நம்ம சேஃபா பேர்ன் பண்ணக்கூடிய இடம் தான் வந்து இந்த ஃபிளேர் லைன். இந்த ஃபிளேர் லைன்ல ஆயில் வந்து ஃபிளேர் பிட்டுக்கு சென்ட் பண்ணுவோம். கேஸ் வந்து ஃபிளேர் டவருக்கு சென்ட் பண்ணி அங்க ஃபிளேர் பண்ணுவோம். இந்த ஃபிளேர் லைனோட முக்கியமான பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தாக்கி, கேஸோ ஆயிலோ அதை சேஃபா டிஸ்போஸ் பண்றது தான் இதோட முக்கியமான பர்பஸ். ஃபர்ஸ்ட் பிரைமரி. ரெண்டாவது, ப்ரெஷர் பில்டப்ல இருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்றதுக்கு, அதே மாதிரி கேஸ் அக்குமுலேஷன்ல இருந்து அவாய்ட் பண்றதுக்கு, கேஸ் எக்ஸ்ப்ளோஷன் அந்த மாதிரி ரிஸ்க்ல இருந்து நம்மளை அவாய்ட் பண்றதுக்கு, கேஸ் டெஸ்டிங் ஆப்ரேஷன் மெயின்டைன் பண்றதுக்காக நம்ம இந்த கேஸஸை ஆயில வந்து நம்ம ஃபிளேர் பிட்லயோ ஃபிளேர் டவர்லயோ சென்ட் பண்ணி நம்ம ஃபிளேர் பண்றோம். இதோட ஒர்க்கிங் அப்படின்னு பார்த்தாக்கி, த்ரீ ஃபேஸ் செப்பரேட்ல இருந்து செப்பரேட் ஆகி வரக்கூடிய கேஸ் நம்ம ஃபிளேர் லைனுக்கு கொண்டு போய் எரிச்சிருவோம். ஆயில வந்து ஸ்டோரேஜ் டேங்க்ல ஸ்டோர் பண்ணி ஃபிளேர் பிட்டுக்கு சென்ட் பண்ணி அங்க வந்து நம்ம இக்னிட் பண்ணி பர்ன் பண்ணி எரிப்போம். சேஃபான முறையில் அதை டிஸ்போஸ் பண்றது தான் இந்த ஃபிளேர் லைன் ஃபிளேர் பிட்டோட முக்கியமான பர்பஸ். இந்த ஃபிளேர் லைன்ல இருக்கக்கூடிய மெயின் காம்பனன்ட் அப்படின்னு பார்த்தாக்கி, ஃபர்ஸ்ட் வந்து ஃபிளேர் லைன் பைப். இந்த ஃபிளேர் லைன் பைப் வந்து ஹை ப்ரெஷர் ரெசிஸ்டன்ஸ். ரெண்டாவது, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் லைன். அதாவது ஒர்க்கிங் ஏரியால இருந்து இந்த ஃபிளேர் லைன் வந்து கொஞ்சம் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி ஃபிளேர் வந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இந்த ஃபிளேர் லைன் மெட்டீரியல் வந்து நம்ம எந்த மாதிரி க்ரூட எரிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி டிஃபர் ஆகிட்டே இருக்கும். சல்ஃபர் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மெட்டீரியல் வந்து கூடினது அந்த மாதிரி உள்ள ஃபிளேர் பைப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபிளாஷ் டேக் பர்னர், இது வந்து கேஸை வந்து அவுட்புட் பண்ணி நமக்கு எரிக்கக்கூடிய தான் இந்த பர்னரோட முக்கியமான வேலை. இக்னிஷன் சிஸ்டம். இந்த இக்னிஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் உண்டாக்கக்கூடிய சின்ன ஸ்பார்க்கிங் சிஸ்டம் இல்லைன்னா பைலட் ஃபிளேமிங் சிஸ்டம், இதுதான் இந்த இக்னிஷன் சிஸ்டம். இதனால தான் அந்த கேஸஸ் வந்து கண்டினியூவா எரியுது. நாக் அவுட் ட்ரம். இந்த நாக் அவுட் ட்ரம்ல தான் கேஸ்ல இருந்து வரக்கூடிய லிக்விட்ஸை ஃபைனலா வந்து நம்ம பிரிச்சு எடுப்போம். எதுக்கு அப்படின்னாக்கி, பியூர் கேஸா பர்ன் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா அதே இதுல கொஞ்சம் லிக்விட் மெட்டீரியல்ஸ் இருக்கு அப்படின்னாக்கி பர்னரை வந்து அதை சோக் பண்ணி பர்னரை டேமேஜ் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அதனால இந்த நாக் அவுட் ட்ரம்ல வந்து அந்த லாஸ்ட் ஸ்டெப்பை வந்து நம்ம எடுத்துக்கிடுவோம். அதுல இருக்க லிக்விட்ஸை வந்து நம்ம பிரிப்போம் நாக் அவுட் ட்ரம்ல. இது ஒரு டைப் ஆஃப் ஃபிளாரிங். இந்த ஃபிளாரிங்ல ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிறது த்ரீ ஃபேஸ் செப்பரேட்டர்ல இருந்து வரக்கூடிய லைனை இன்லெட்டா கொடுத்துக்கிடுவோம். ரெண்டாவது ஐசோலேஷன் வால், நாக் அவுட் ட்ரம், லெவல் கண்ட்ரோல், ப்ரெஷர் கண்ட்ரோல், ஃப்ளோ கண்ட்ரோல், ஃப்ளேம் அரஸ்டர், ஃபிளேர் ஹீட்டர், அதுக்கப்புறமா இக்னிஷன் சிஸ்டம், பைலட் ஃபிளேமிங் மூலமா நம்ம டைரக்டா ஃபிளேர்ல வந்து நம்ம எரிச்சு அதை வந்து அட்மாஸ்பியரோட விட்டுறோம். இதுல இருக்கக்கூடிய இன்னொரு சிஸ்டம் என்ன அப்படின்னாக்கி, நாக் அவுட் ட்ரம், ஃபிளேர் ஹெட்டர், ஐசோலேஷன் வால், ஃபிளேர் கேஸ் ஃபில்டர், ஃப்ளோ மீட்டர், ஃப்ளேம் அரஸ்டர், பைலட் கேஸ் கனெக்ஷன். இந்த லைனை நம்ம கேஸ் ஃபிளேர் பக்கத்துல கொண்டு போய் விட்டு அந்த வழியா ஃபிளேர் பண்ண வைக்கிறது. இது ரெண்டாவது ஸ்டெப். இந்த மாதிரி ஃபிளேர்ல கேஸஸை வேரியஸ் ப்ராசஸ் மூலமா நம்ம ஃபிளேர் பண்ண முடியும். இதுல எந்த ப்ராசஸ் வந்து நமக்கு சூட்டபிளோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எக்யூப்மெண்ட் அலைன் பண்ணி நம்மளால பம்ப் பண்ண முடியும். ஃபிளேர் டிப், பர்னர் டைப் அப்படின்னு பார்த்தாக்கி அதுல நம்ம எலிவேட்டட் டிப், என்க்ளோஸ் கிரவுண்ட் ஃபிளேர், ஏர் அசிஸ்டட் டிப், ஸ்டீம் அசிஸ்டட் டிப், மல்டி போர்ட் டிப், அந்த மாதிரி ஒரு 4-5 டைப்ஸ் ஆஃப் டிப் இருக்கு. இந்த டிப் மூலமா நம்ம பர்னர்ல எப்படி ஃபிளேர் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து இந்த டிசைனை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். தேங்க்யூ.